இந்த வாரம் நிகழ்ச்சியில் முதலிடம் பெறுவது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்றுதான் கூற வேண்டும். ஏழைகளுக்கு மாதாந்திர வருவாய் உத்தரவாதம், வேலைவாய்ப்பு, விவசாயம், உற்பத்தி, கெடுபிடி சட்டங்கள், காஷ்மீர் பிரச்சினை உள்ளிட்ட ஏராளமான அம்சங்களை அலசி ஆய்வு செய்து அதற்கான தீர்வையும் இந்த தேர்தல் அறிக்கை காட்டுகிறது. அதற்கு சாதகமாகவும் பாதகமாகவும் எழுப்பப்பட்ட விவாதங்களும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். பிரதமர் நரேந்திர மோடி முதல் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரை அன்றாடம் மேற்கொண்டுள்ள தேர்தல் பிரச்சாரம், இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் மற்றொரு சாதனை, பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் மறைவு, இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளுடன் வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதற்கொண்டே காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் நரேந்திர மோடியின் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டின. அதற்கு அடுத்தபடியாக ரஃபேல் விமான பேரத்தில் ஊழல் நடந்ததாக குறை கூறின. அதையடுத்து புல்வாமாவில் இந்திய வீரர்கள் 40 பேர் தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அலையையும் ஆவேச அலையையும் எழுப்பியது. இப்போது தேர்தல் நெருங்கும் சமயம் உச்சகட்டமாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுவரை அரசு மீது கூறப்பட்ட விமர்சனங்கள் மாறி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைதான் இந்த வாரத்தில் கதாநாயக அந்தஸ்தை பெற்றுள்ளது. அதற்கு சாதகமாகவும் எதிராகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அம்சங்களை கொண்டதாக தேர்தல் அறிக்கை உள்ளது என்று கூறினார். 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 72,000 ரூபாய் என்று ஏற்கனவே அறிவித்த வறுமை ஒழிப்பு திட்டம்தான் இதில் முதலிடம் பெறுகிறது. அடுத்து வேலைவாய்ப்பு பற்றிய வாக்குறுதி. மத்திய அரசில் காலியாக உள்ள 22 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும். கிராம சபைகளில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வழங்கப்படும். விவசாயத்திற்கென தனி பட்ஜெட், விவசாயிகளுக்கு கடனிலிருந்து விடுதலை, விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை, குறைந்த செலவில் இடுபொருட்கள், கடன் கிடைப்பதை உறுதி செய்தல், நியாயமான ஒரே சீரான ஜிஎஸ்டி வரி என்பதும் முக்கிய அறிவிப்பாகும். மேலும் சில முக்கிய அறிவிப்புகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 6% கல்விக்கு ஒதுக்கப்படும். அரசு மருத்துவமனைகள் வலுப்படுத்தப்பட்டு ஏழைகளுக்கு உயர்தரமான மருத்துவ வசதிகள் செய்யப்படும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பள்ளிக்கல்வி மாநில அரசின் அதிகாரத்தில் கொண்டுவரப்படும். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கு இராணுவ நடவடிக்கைக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை சர்வதேச நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்துதல். நித்தி ஆயோக் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் திட்ட கமிஷன் கொண்டுவரப்படும். ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரத்யேக அதிகாரம் ரத்து செய்யப்படும். குடியுரிமை சட்டம் நீக்கப்படும். குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு 3 ஆண்டுகள் சலுகை. அவதூறு வழக்கு கிரிமினல் வழக்காக இல்லாமல் சிவில் வழக்காக மாற்றப்படும். தேர்தல் அறிக்கை வெளியீட்டின் போது ராகுல் காந்தியுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பிஜேபி குறை கூறியுள்ளது. நிறைவேற்ற முடியாத ஆபத்தான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டினார். காஷ்மீர் மற்றும் ஆயுதப்படை அதிகாரம் போன்ற விஷயங்களில் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் தேசத்தை பிளவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக காங்கிரஸ் அறிவித்திருப்பது வெற்று வாக்குறுதிதான் என்றும், ஏற்கனவே ஆட்சியில் உள்ள 5 மாநிலங்களில் அதை நிறைவேற்றவில்லை என்றும் அருண்ஜேட்லி கூறினார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முற்றிலும் பொய்களை உள்ளடக்கியதாக உள்ளது என்று பிஜேபி தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கு பணம் எங்கிருந்து வரும் என்று பிஜேபி தலைவர்கள் பலரும் கேள்வி எழுப்பினார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்றார். தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் உள்ளதாக அவர் கூறினார். மக்களவை தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு 4 நாட்களே இடைவெளி உள்ள நிலையில்
நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பீரங்கியாக பிரதமர் மோடியே தொடர்ந்து நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமது அரசின் சாதனைகளை ஒவ்வொரு கூட்டத்திலும் விளக்குவதுடன் அரசுக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆணித்தரமாக பதிலளிப்பதையும் தமது பிரச்சாரத்தின் இரு முனைகளாக பயன்படுத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் வார்தாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், தேச பாதுகாப்பில் எதிர்க்கட்சிகள் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டியதுடன், புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாத முகாம்கள் மீது விமானப்படை நடத்திய தாக்குதலை எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததையும் கண்டித்தார். அண்டை நாட்டுக்கு ஆதரவு அளிப்பது போலவே எதிர்க்கட்சிகள் பேசி வருகின்றன என்பது பிரதமரின் முக்கிய குற்றச்சாட்டு. ஹைதராபாத் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வருமான வரி விலக்கு உச்சவரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்த திட்டம் இந்த நிதியாண்டின் முதல் நாளில் நடைமுறைக்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முந்தைய ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் அவதிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தினர் இன்று கட்டுப்படுத்தப்பட்ட விலைவாசி இருப்பதால் பாதிப்புக்கு ஆளாகாமல் சிரமமின்றி வாழ்க்கை நடத்துவதாக கூறினார். பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய உதவியின் மூலம் வீடு வாங்குபவர்கள் 2.5 லட்சம் ரூபாய் வரை வட்டி மானியம் பெற்று கடன் தவணையில் சலுகை பெறுவதையும் நினைவூட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் இந்த காவலன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். ஒருபுறம் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாடு முழுவதும் ஆதரவு திரட்டி வரும் நிலையில், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சற்றும் சளைக்காமல் மாநிலமாக சுற்றி வருகிறார். ஹைதராபாத்தில் பேசிய அவர், ஏழைகளுக்கு மாதம் 6000 ரூபாய் நிரந்தர குறைந்தபட்ச வருவாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் மொத்த நிதியும் மகளிரின் வங்கிக் கணக்கில்தான் செலுத்தப்படும் என்றும், மாதந்தோறும் இந்த தொகை அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் உறுதியளித்தார். விஜயவாடாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்திலும் அஸ்ஸாமிலும் ராகுல் காந்தி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அஸ்ஸாம் மாநிலம் போகாகட்டில் உரையாற்றிய அவர், வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கவும் அங்குள்ள தொழில்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கவும் அறிவிக்கப்பட்டிருந்த நடைமுறையை நரேந்திர மோடி அரசு நீக்கிவிட்டது என்றும், மீண்டும் அந்த சிறப்பு சலுகை வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் தான் என்றால் மிகையாகாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பின் மூலம் காவிரி டெல்டா பகுதியில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று கூறினார். 50 ஆண்டுகால காவிரி பிரச்சினைக்கு தீர்வு கண்டது அஇஅதிமுக அரசுதான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அண்மையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வருங்காலத்தில் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் நிலையான ஆட்சி அமையவே மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றார். அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பேசிய முதலமைச்சர், நாட்டின் பாதுகாப்பு வளர்ச்சியை கருதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். தஞ்சாவூரில் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு படிப்படியாக வீடுகள் கட்டித் தரப்பட்டு வருகிறது என்றார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏழைகளுக்கும் அளித்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட கூறினார். கிருஷ்ணகிரி தொகுதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாணவ மாணவியர் ரயிலில் இலவசமாக பயணம் செய்ய பாஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பேசிய மு.க.ஸ்டாலின், ஆம்பூர் சுற்றுச்சாலை புறவழிச்சாலை அமைக்கப்படும், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆம்பூர் பேரானம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நீட்டிக்கப்படும் என்றும், புதிதாக இப்பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் 10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர் வேலை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்.
திருப்பூர் பெருமாநல்லூரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பேசிய மு.க. ஸ்டாலின், நிலமற்ற ஏழை விவசாயிகள் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வாங்கியுள்ள 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் மனு தாக்கல் செய்தது இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தனது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி தனி ஹெலிகாப்டர் மூலம் கல்பெட்டா வந்தபோது காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்றார்கள். பின்னர் ராகுல் காந்தி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான அஜயகுமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த தேர்தலில் அமேதி தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபியின் ஸ்மிருதி இரானியை தோற்கடித்த ராகுல் காந்தி இந்த முறை அமேதி தொகுதியில் மீண்டும் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு உறுப்பினர் A.K. ஆண்டனி அறிவித்திருந்தார். ஏதாவது ஒரு தென் மாநிலத்திலிருந்து ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள் கோரிக்கை வலுவடைந்ததே அதற்கு காரணம் என்று A.K. ஆண்டனி கூறினார். தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் ஒரே அணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தி கேரள மாநிலத்தில் போட்டியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. ராகுல் காந்தியின் இந்த போட்டி பிஜேபிக்கு எதிரானது அல்ல என்றும் இது இடதுசாரிகளுக்கு எதிரானதாக கருதப்படும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் கேரள முதலமைச்சருமான பினராயி விஜயன் கூறியுள்ளார். வயநாடு தொகுதியில் அவரை மார்க்சிஸ்ட் கட்சி தோற்கடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தோல்வி பயம் காரணமாகவே காங்கிரஸ் தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். அமேதியில் ராகுல் காந்தியின் வெற்றி கேள்விக்குறியாக உள்ளதால் அவர் பத்திரமான தொகுதியை தேர்வு செய்திருப்பதாக தெரிவித்தார். 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிடுவதை பிஜேபி விமர்சிப்பது முறையல்ல என்றும் அவ்வாறு செய்ய அந்த கட்சிக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதனை வரவேற்பதாக அதன் தலைவர் K.S. அழகிரி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் வடபகுதியையும் தென்பகுதியையும் இணைக்கும் பாலமாக ராகுல் காந்தி திகழ்கிறார் என்றும் K.S. அழகிரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கேரளாவில் போட்டியிடுவது ஏன் என்பதற்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின் ராகுல் காந்தி விளக்கமளித்தார். இந்தியா ஒரே நாடு என்பதையும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற 4 திசைகளிலும் இந்தியா ஒரு நாடுதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் கேரளாவில் போட்டியிடுவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். விண்வெளியில் சுற்றிக் கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறமையை கடந்த வாரத்தில் உலகுக்கு நிரூபித்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ இந்த வாரத்தில் மற்றும் ஒரு அற்புதமான சாதனையை நிகழ்த்தியது. இந்த வாரத்தில் இஸ்ரோ 29 செயற்கைக்கோள்களை ஏவி சாதனை படைத்தது. இதில் எமிசாட் என்ற செயற்கைக்கோள் இந்திய ராணுவத்தின் புலனாய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட்டது. எஞ்சிய 28 செயற்கைக்கோள்களும் அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளின் செயற்கைக்கோள்களாகும். திட்டமிட்ட நேரத்தில் PSLV-C-45 ராக்கெட் இந்த செயற்கைக்கோள்களை ஏந்திய வண்ணம் மஞ்சள் புகையை கக்கியபடி விண்ணில் பாய்ந்தது. இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதும் இஸ்ரோ தலைவர் சிவன் மற்றும் சக விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கைகுலுக்கிக் கொண்டனர். இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சியும் தான் காரணம் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டார். இதையடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர், ரீசாட் பி மற்றும் கார்டோசாட் 3 செயற்கைக்கோள்கள் அடுத்த மாதம் விண்ணில் செலுத்தப்படும் என்றார். மற்றும் ஒரு திருப்பத்தையும் இஸ்ரோ இந்த வாரத்தில் சந்தித்தது. ஏவுகணை தளம் என்றால் பொதுமக்கள் பார்க்கக்கூடாத ஒன்று என்று கருதப்பட்டதை உடைத்து சதீஷ் தவான் மையத்தில் பொதுமக்கள் கண்டுகளிக்க ஏதுவாக நாட்டிலேயே முதன்முறையாக விண்வெளி தொடர்பான பூங்காவும் பொதுமக்கள் பார்ப்பதற்கான ஒரு அரங்கும் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பார்வையாளர்கள் அரங்கத்தில் 5000 பேர் தற்போது அமரலாம். அது வருங்காலத்தில் 10,000 பேர் அமரும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எமிசாட் மற்றும் வெளிநாடுகளின் 28 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதுடன்
விஞ்ஞானிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக்கின் கொள்கைகளையும் மனித குலத்திற்கு அகிம்சையை எடுத்துரைத்த மகாத்மா காந்தியின் போதனைகளையும் தென் அமெரிக்க நாடான சிலியில் பறைசாற்றிய பெருமை நமது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு உண்டு. குரேஷியா, பொலிவியா நாடுகளில் பயணத்தை முடித்துக்கொண்டு நிறைவாக சிலி சென்றடைந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபர் செபஸ்டியன் பினராவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்நாத் கோவிந்த், பயங்கரவாதத்தை முற்றிலுமாக முறியடிப்பதற்கு இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டுள்ளன என்றார். பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். As you all are aware, we have one ambassador, our mission of the head, in every country, representing India. In Chile also, Madam Nair is here. She is the ambassador appointed by the government of India. But I take you all as ambassadors of India because you represent the Indian culture, Indian ethos and Indian values. Is spread all over the country of Chile. So equally that way you also have got a role to play. இந்தியா சிலி இடையே சுரங்கம், கலாச்சாரம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகிய 3 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அங்குள்ள இந்திய சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றிய அவர், உலகம் தற்போது மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். தீவிரவாதம், வன்முறை, சகிப்புத்தன்மையின்மை உள்ளிட்டவை அதிகரித்து வருவது வருத்தமளிப்பதாக கூறினார். குருநானக்கும் மகாத்மா காந்தியும் போதித்த அமைதியும் சகிப்புத்தன்மையும் உலகம் முழுவதற்கும் தேவையான கொள்கைகள் என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். Mahatma Gandhi was the most influential Indian of the 20th century. To this day, he remains the benchmark against which we test public men and women, political ideas and government policies, and the hopes and wishes of our country and of our people and of our shared planet. சிலி தலைநகர் சாண்டியாகோவில் உள்ள புரட்சியாளரும் உலக புகழ்பெற்ற கவிஞருமான பாப்லோ நெருடா அருங்காட்சியகத்திற்கும் ராம்நாத் கோவிந்த் சென்று பார்த்தார். தமது சிலி பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவிருக்கிறார். சிலி பல்கலைக்கழகத்தில் இளம் விஞ்ஞானிகள் மத்தியில் அவர் உரையாற்ற உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து நமது நாட்டில் எதிர்க்கட்சிகள் என்னதான் எதிர்ப்பு பிரச்சாரம் நடத்தினாலும் உலக அளவில் அத்தகைய நிலை இல்லை என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடந்தது. இஸ்லாமிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த நாட்டின் உயர்ந்த விருதான குடிமகனுக்கான சையத் விருதை பிரதமர் மோடிக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. மன்னர்களுக்கும் குடியரசுத் தலைவர்கள் மற்றும் நாட்டின் தலைவர்களுக்கும் வழங்கப்படும் மதிப்புமிக்க இந்த சையத் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்குவதற்கான காரணத்தையும் அந்த நாடு அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய முக்கிய பங்கினை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுவதாக அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் பின் சுல்தான் அல் நயன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்படுவதை தாம் வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட் அரசு அறிவித்துள்ள இந்த விருதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் சென்னையில் காலமானதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். 79 வயதான அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் இன்றைய தலைமுறை நடிகர்கள் வரை நடித்த பல படங்களை இயக்கியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும், ஜானி மற்றும் உதிரிப்பூக்கள் ஆகியவை மிகவும் பிரபலமான படங்களாகும்.
செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். அண்மை காலமாக நடிப்பிலும் முத்திரை பதித்து வந்த அவர் பேட்ட, தெரி, நிமிர், பூமராங் உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார். தெரியல சார். அவன் யாரா இருந்தா சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா. 1939ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பிறந்த மகேந்திரன் 1970களில் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். தொடக்கத்தில் திரைக்கதை வசனம் எழுதிய மகேந்திரன் தங்கப்பதக்கம் படத்தில் சிவாஜிக்காக எழுதிய கதை மகேந்திரனை திரையுலகில் உயர்த்தி பிடித்தது. ஒரு மகன் தகப்பனை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கும் போது அந்த தகப்பன் மகனை பத்தி எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சு, நான் வேலி போட்டது செடிக்குதாப்பா, மரத்துக்கு இல்ல. இன்னும் நீங்க கண்களுக்கு செடியாதான் காட்சி அளிக்கிறேன். இனிமே இந்த வேலி வாழ்க்கை தேவையில்லைன்னு தோடிச்சுன்னா நீ தாராளமா இந்த விட்டு விட்டு போக. அவர் இயக்கிய உதிரிப்பூக்கள், நெஞ்சத்தை கில்லாதே, மெட்டி, நண்டு உள்ளிட்ட திரைப்படங்கள் யதார்த்த வாழ்வின் காட்சிகளை திரையில் பதிவு செய்தன. நீங்க வாழ தகுதியில்லாத மனுஷன். ஏன்னா நீங்க யாரையும் வாழ வச்சதில்லை. நாங்க நினைச்சா உங்க சாவு ஒரே நிமிஷம். ஆனா எங்க கையால அதை செய்ய விரும்பல. எல்லார் வாழ்க்கையும் நீங்க அழிச்ச மாதிரி இப்போ உங்க முடிவை நீங்களே தேடிக்கணும். அதுதான் எங்க எல்லாருடைய தீர்மானம். இந்த கிராமத்துல இனிமே நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழ விரும்புறோம். அண்மை காலத்தில் அவர் நடிப்புத் துறையிலும் தமது திறமையை வெளிப்படுத்தினார். தெரி, சீதக்காதி, பேட்ட உள்ளிட்ட சமீபத்திய படங்களில் அவர் நடித்துள்ளார். தமது சாதனைகளுக்காக தேசிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். மறைந்த இயக்குனர் மகேந்திரனின் உடல் சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் அருகே உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள், இசையமைப்பாளர் இளையராஜா, இயக்குநர்கள் பாரதி ராஜா, சந்தான பாரதி, சங்கர் உள்ளிட்டோரும், நடிகர் நடிகைகளும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சென்னை மந்தைவெளியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் மகேந்திரன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திரைப்பட இயக்குனர் மகேந்திரனின் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலக பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்தார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மும்பை பங்குச்சந்தை 40 ஆண்டுகள் காணாத உயர்வை பெற்றதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். ஏப்ரல் 1 தேதி சென்செக்ஸ் பங்கு மதிப்பு 39,000 புள்ளிகளை தாண்டியது ஒரு சாதனை என்றே கூறலாம். 1986ஆம் ஆண்டு இதே நாளில்தான் சென்செக்ஸ் மதிப்பீட்டு முறை துவங்கப்பட்டது. அது முதல் தொடர்ந்து அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது. 2006ஆம் ஆண்டு முதல் முறையாக 10,000 புள்ளிகளை தாண்டிய சென்செக்ஸ் அடுத்த ஆண்டில் 20,000 புள்ளியையும் 2017இல் 30,000 புள்ளியையும் தொட்டது. தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளின் பங்கு மதிப்பு வெகுவாக உயர்ந்ததே இந்த அதீதமான உயர்வுக்கு காரணம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பிரதமர் மோடி அரசு அறிவித்து நடைமுறைப்படுத்தி வரும் பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளே இந்த உயர்வுக்கு காரணம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். மற்றொரு உயர்வை இந்திய பொருளாதாரம் சந்தித்த தகவலும் இந்த வாரத்தில் வெளியானது. மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் 1,06,000 கோடி ரூபாயை எட்டி இந்த ஆண்டிலேயே சாதனை படைத்தது என்ற நிதி அமைச்சகத்தின் அறிவிப்புதான் அந்த தகவலாகும். இதில் மாநில ஜிஎஸ்டி வரி 27,520 கோடி ரூபாய் எனவும் மத்திய ஜிஎஸ்டி வரி 20,353 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரி வருவாய் 50,418 கோடி ரூபாய் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த வரி வருவாய் 92,167 கோடி ரூபாயாக இருந்ததாக நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. பூமி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் ஆகியவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உயிரினங்களும் தாவரங்களும் வாழ முடியாத சூழல் ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்.
இந்த நிலையில் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை அளவு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் மற்றும் மழைப்பொழிவு குறித்து தனியார் வானிலை முன்னறிவிப்பு மையமான ஸ்கைமெட் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் பருவமழை சராசரி அளவிலிருந்து 93% மட்டுமே மழை இருக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் எல்னினோ நிகழ்வு இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் 1951 முதல் 2000ஆம் ஆண்டு வரை நீண்டகால சராசரி மழைப்பொழிவு 89 சென்டிமீட்டராக இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தமிழக மக்களின் கவலையை, குறிப்பாக சென்னை நகரவாசிகளின் கவலையை மேலும் அதிகரித்திருக்கிறது. காரணம், சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகள் அனைத்தும் அநேகமாக வற்றி வறண்டுவிட்டன. தமிழ்நாடு முழுவதும் அநேகமாக எல்லா ஏரிகளுமே தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகின்றன. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க தமிழக அரசும் குடிநீர் வடிகால் வாரியமும் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.